கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். ஏசாயா 46:21 ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். என்ன யோசனை பண்ணலாம் தெரியுமா? உலகத்துல நான் எப்படி வாழ போறேன், அது யோசனை கிடையாது. இந்த கல்வியாண்டில் என் பிள்ளை 10 முடிச்சு 11 போகுதா, எப்படி படிக்க வைக்க போறேன், அது யோசனை கிடையாது. ஆண்டவர் ஒரு யோசனை சொல்றார். என்ன யோசனைனா, நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து, அதாவது எத்தனை பேர்னாலும் சேர்ந்துக்கோங்க, சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள். என்ன யோசனை? அவரே அதுக்கு பதில் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து இந்த உலகத்தை படைத்து அதை உருவேற்றப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதாவது நானே கர்த்தர். இப்போ இதை ஒண்ணு சேருங்க. எப்படி ஆண்டவர் இந்த பூமியை படைச்சாரு அப்படின்னு சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்க. சொல்ற, நானே கர்த்தர், இந்த பூமியை படைத்தேன், உருவேற்றி வெறுமையா இல்லாமல் குடியிருப்பாக மனிதர்கள் எல்லாரையும் ஏற்படுத்தினவர் நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் அந்தகாரத்திலும் அந்தரங்கத்திலும் அல்லது பூமியினுடைய அந்தகாரமான இடத்துல பேசினதே கிடையாது. நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. என்ன சொன்னதில்லை? விருதாவாக என்னை தான் நீங்கள் தேட வேண்டும் என்று நான் சொன்னதே இல்லை. விருதானா நான் எதுவுமே ஒன்று செய்ய மாட்டேன், ஆனா நீ என்ன தேடணும் அப்படின்னு நான் யாக்கோபின் சந்ததிக்கு எங்குமே நான் சொன்னதே இல்லை. நான் நீதியை பேசியிருக்கேன், யதார்த்தமாகத்தான் நான் அறிவித்திருக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்ல. இப்போ இதை கேட்டுட்டீங்கல்ல, இப்போ எல்லாரும் இதை எல்லாருக்கும் தெரிவிக்கும்படி சேர்ந்துக்கோங்க. இப்போ ஏகமாய் யோசனை பண்ணுங்க. அதே 21ஆம் வசனத்துல 2வது சொல்கிறாரு, இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ண அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் நான் ஒருத்தன் தான், வேற யாரும் உண்டா? கிடையாது. அப்ப அதுக்கும் அவர் பதில் சொல்ற. என்ன சொல்றாரு? கர்த்தராகி நான் அல்லவோ. இதாங்க சொல்றேன், கொஞ்சமா மூளை இருக்கணும். கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் மூளை உண்டா? உண்டு. என்ன ஒன்று தெரியுமா? யோசிக்கணும். வேதத்தில் ஒரு தடவை வாசித்த பிறகு அதை நீங்கள் யோசிக்க வேண்டும், அதை கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஏகமாய் யோசனை பண்ணி கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நம்ம இப்படி படைத்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிவிக்கும்படி சேர வேண்டும். அதைத்தான் கேட்கேன். அந்த யோசனை, கர்த்தரை குறித்து பேசுகிற ஞானம், மூளை நமக்கு வேணும். அப்புறம் என்ன சொல்றாரு? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவனே இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் உங்களை நேசிக்க கிடையாது. இது புரியுதா? உலகத்தை நம்பினா வெறுமை, உலக மனிதர்களை நம்பினால் வெறுமை. ஆண்டவரை நம்பி பாருங்கள், நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆமென்.